ஹாய் கைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு சைக்கிளிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 பேர் தான் கிளம்பி அப்படியே அரசு காலேஜ் வழியாக கற்கடேஸ்வர் கோயில் வரைக்கும் வந்திருக்கோம். கற்கடேஸ்வர் கோயில் குளம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் சார் இருக்கார் பாருங்க. சிவகுமார் சார் போர் செட்டை பார்த்தோன்னே, சார் நான் துண்டுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், குளிக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு என்ன சார், வெல்கம், தாராளமாக குளிங்க, வெயிட் பண்ணுறோம். நான் 1 மணி நேரம் குளிப்பேன்னாரு. அப்போன்னா நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நாங்கள் கிளம்புறோன்ட்டோம். ராமலிங்கம் சார், நீங்கள் முன்னாடி தனியாக தான் ரைட் போயிட்டு இருந்தீங்க. இப்போ குரூப் ரைடு ஒரு 15 நாளாக வந்துட்டு இருப்பீங்களா? ஆமாம் சார். எப்படி இருக்கு குரூப் ரைடு? சூப்பராக இருக்குது சார். என்ன என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது சார். ஓகே. என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுங்களேன். மனசுக்கு வந்து நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கு. நைட்டு படுத்தோட தூக்க கப்புன்னு வந்துடுது. ஓகே. காலைல ஷார்ப்பாக 4:30 5 o'clock எழுந்திரிச்சிடுறேன். ஓகே. பகல் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓகே. சூப்பர். தனியாக போயிட்டு இருக்கும்போது எத்தனை கிலோமீட்டர் போவீங்க டெய்லி? தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே லோக்கலில் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அதிகம். இப்போ குரூப் ரைடு வந்ததுக்கப்புறம் ரைடிஸில் வந்தோடனே சேர்ந்தோன்னே டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 5 மடங்கு. 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பர். தேங்க்யூ. வாங்க. தேங்க்யூ டு டெல்டா ரைடர் எல்லாம் சீக்கிரம் டெல்டாவில் வந்து ஜாயின் பண்ணி சைக்கிளிங் போய் உடம்பை ஃபிட்டாக வச்சுங்க கைஸ். தேங்க்யூ, பை.